வாழ்க வளமுடன். குருவே துணை. அதாவது புதனுடைய நட்சத்திரங்களாகிய ரேவதி நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம். இப்போ வந்து நம்ம ரவிஷ்குமார் ஐயா அவர்கள் இன்னைக்கு புதனை பற்றியே பேசியிருக்கிறாரு. அதனால் நாம் பார்த்தோம்னா இன்றைக்கி அந்த ஆயிலிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தினுடைய விளக்கம். இப்போ உங்களுடைய நட்சத்திரம் ஆயிலியமா அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய விதிவிலக்குகள் இப்படித்தான் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் அப்படின்னா நம்ம எந்த கர்மாவை கொண்டு பிறக்கிறோமோ அதுதான் நம்ம நட்சத்திரமாக நம்ம பிறக்கிறோம். அதுதான் வந்து நம்ம விதி எப்படி அமைச்சிருக்குதோ அதுதான் இந்த கர்மா நம்மளைய தீர்மானித்து நம்மளை வழி நடத்துது. இப்போ ஒரு ஆயிலிய நட்சத்திரம் அப்படின்னா அந்த ஆயிலியம் அப்படின்னா அதாவது ஒரு நீளமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஆதிசேஷன் பாம்பு எப்படி இருக்குது? நீளமாக இருக்குது. அதைத்தான் நம்ம ஆதிசேஷன் அப்படிங்கிறோம். கடகராசியில் அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் ஆயிலிய நட்சத்திரம் இருக்குது, ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்குது, கேட்டை நட்சத்திரம் வந்து விருச்சிக ராசியில் இருக்குது. அப்போ இதெல்லாம் புதனுடைய நட்சத்திரம் எங்கெங்கே இருக்குது? பூராமே நீர் ராசிக்குள்ளே தான் இருக்குது. அதாவது கடகம் ஒரு நீர் ராசி தான், விருச்சிகம் ஒரு நீர் ராசி தான், அப்போ மீனம் ஒரு நீர் ராசி தான். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நீர் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பைப்போ தொட்டியோ இருக்குதானே இருக்குதும்பீங்க. இந்த 3 நட்சத்திரக்காரர் எடுத்துட்டாலும் அது நீர் ராசி. வீட்டுக்கு முன்னாடியே பைப்பு தொட்டி இதெல்லாம் இருக்குது. ஆனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி கடகராசிக்கு ஒரு இதாக இருக்குது. இப்போ விருச்சிக ராசி அப்படின்னா கிணறு குட்டை, அது வந்து ஒரு அளவான ஓடை, நீர் ஓடைகள்னு சொல்லுவோம். கடகம் கொஞ்சம் கடல், அப்போ அது பெரிய ஒரு நதி போகிற மாதிரி. அதே மாதிரி மீனராசினா ஆழ்கடல், பெரிய கடல், கப்பல் இதெல்லாம் ஓடக்கூடிய இடம், பெரிய ஏற்றுமதி இறக்குமதி. அப்போ இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் தான். அப்போ புதன் அப்படின்னாலே ஒரு வணிகம், வியாபாரம், இதையெல்லாம் ஒரு ஏற்றுமதி. உபயராசிக்குள்ளே பார்த்திங்கன்னா மீனராசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உபயராசி, ஒரு ஏற்றுமதி இறக்குமதி கூடிய கிரகம், வணிகம், வியாபாரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதனுக்கு தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். அப்போ இந்த ஆயிலிய நட்சத்திரம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அதிகமாக இறந்தவங்க இருப்பாங்க. ஆயில் 85 வயசு, எங்கள் அப்பா 90 வயசு, எங்கள் பாட்டன் 90 வயசு, 85 வயசு இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த உங்கள் வீட்டில் வந்து சோதித்து பார்த்துக்குங்க, சரியாக இருக்குது. அதே மாதிரி ஆயில் குறைஞ்சு இறந்தவங்களும் அந்த வீட்டில் அந்த அவங்க வர்க்கத்தில், அதாவது சித்தப்பா பெரியப்பா சின்னம்மா பெரியம்மா யாரோ ஒரு விதவை இருக்கிறாங்கன்னா இருப்பாங்க. அப்போ ஆயில் குறைஞ்சி இறந்தவங்களும் அந்த இடத்துல இருப்பாங்க. ஆயிலிய நட்சத்திரத்தில் இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம்? கேன்சர் அப்படிம்போம். அப்போ அந்த ராசியில் வந்து கேன்சர் வந்து இறந்தவங்க அந்த குடும்ப வர்க்கத்தில் யாரோ ஒருத்தர் சின்னம்மா பெரியம்மா சித்தப்பா பெரியப்பாங்கிறத அந்த ராசிக்குள்ளே வந்தே ஆகும். இந்த நுரையீரல் பிரச்சனை, காற்று, அப்போ காற்று கிரகம் தானே புத. அப்போ காற்று அப்படிங்கிறது நுரையீரல் பிரச்சனை, மூச்சு திணறல் இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டால் புதனே காற்று சுளுக்கிக்கிறது இதெல்லாம் வந்து புதன் திசை நடக்கையில் இதெல்லாம் வருது, இயற்கையாக வருதுன்னு சொல்கிறோம் அல்லவா? அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு வந்து இயற்கையாக வந்து இதெல்லாம் வரும். அப்போ ஆயிலிய நட்சத்திரம்ங்கிறது பார்த்திங்கன்னா மிதனத்துக்கு அடுத்த ராசி கடகராசியாக வருது. இதே ஒரு கடல் ராசி அப்படிம்போம். கடல் ராசி அப்படின்னா அங்கே சந்திரன் வந்து தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறுறார். அப்போ சந்திரன் ஆட்சி பெறும்போது அங்கே உணவுக்கு பஞ்சம் இல்லை. கடல் ராசி அப்படிங்கிறது கடகராசிக்காரர் எப்படி இருந்தாலும் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுவார்கள்ங்கிற மாதிரி இவங்க எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சுக்குவாங்க. ஏதாவது ஒன்று அதை இதையை பண்ணி ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. அதில் 3 நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா புனர்பூசம், ஆயில்யம், பூசம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே பார்த்திங்கன்னா எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுக்குவாங்க. கடகராசினா அரசியல் வட்டாரத்தில் பார்த்தாலும் இந்த கடகராசிக்காரர்கள் நிறையா இருப்பாங்க. அப்போ ஆயிலிய நட்சத்திரம் அப்படிங்கிற போது ஆயிலியம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷன் பாம்பு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க வீட்டுக்கு போகிற வழியே பார்த்திங்கன்னா இந்த ஆயிலிய நட்சத்திரம், அதாவது ஒரு பாதை, அந்த பாதையில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க பைப் லைன் போகும். போகிற வழியில் அரசாங்க பைப் லைன் போகு. அப்போ இதை தும்பிக்கைன்னு கூட சொல்கிறோமா? அப்போ நம்மளுக்கு வந்து விநாயகர் கோயில் போகிற வழியிலே பக்கத்தில் வீட்டுக்கு அருகாமையில் போகிற பக்கமே விநாயகர் கோயில் அமையும். அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த ஆட்டுக்கல் அம்மிக்கல்லாம் வீட்டுக்கு முன்னாடியே கிடக்கு. இந்த காலத்தில் அது இருக்கிறது இல்லை. ஆனால் வந்து அருகாமையில் முருங்கை மரம், அருகாமையில் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த சுற்றி வட்டாரத்தில் முருங்கை மரம் இருக்குதான்னா முருங்கை மரம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குப்பைமேடு மிதுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அருகாமையில் குப்பைமேடு வந்துடும், வீட்டுக்கிட்ட பாம்பு வந்துடும். அப்போ இதெல்லாம் வந்து அந்த கிச்சிலி பறவைன்னு சொல்லுவாங்க. அந்த கிச்சிலி பறவை இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சிலி பறவை வரும்.
கிச்சிலி பேரை வந்தால் இவங்க உணவு கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். அதுக்குள்ளே 3 நட்சத்திரம் இருக்குது. பூச நட்சத்திரம் அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு அதாவது அழுக்கு துணின்னு சொல்லலாம். பழைய பொருளையெல்லாம் விற்று காசு பண்ணுறவங்க யாருன்னு சொன்னால் இந்த ஆயிலி நட்சத்திரம் தான். அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலி நட்சத்திரக்காரருக்கு பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் வீட்டில் வச்சுருப்பாங்க. இல்லை வந்து ஊசி நூலுன்னு சொல்கிறோமா, ஆசிரியர்களாக இருப்பாங்க. ஒரு ஸ்கேல் அல்லது இதெல்லாம் நீளமான பொருள் ஊசி நூல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஆயிலி நட்சத்திரம் ஒரு ஆசிரியராக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா கம்ப்யூட்டருக்குள்ளே வேலை செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அதிகமாக டெய்லராக இருப்பாங்க. டேரிங்கு பிடிக்கிறோமா, அப்போ அது வந்து வண்டி ஓட்டுறதும் கூட நம்மளுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர் அதிகமாக நான் டிரைவராக தான் இருக்கிறேங்க, இல்லை வண்டி ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது ஆயிலி நட்சத்திரக்காரர் வீட்டுக்கு ஆயிலியத்துக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு பூனை தான் கொடுத்துருப்பாங்க. ஆயிலியத்துக்கு பூனை கொடுத்துருப்பாங்க. அப்போ பூனையை அடிச்சு கொண்டாங்கன்னா பாவம் பிடிச்சிக்கணும்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர் வீட்டில் வந்து சாப்பாட்டு குக்கரை தூக்கி இருக்குதானா ஒரு முறையாக தூக்கிடு, இல்லைங்க எங்கள் வீட்டில் 2-3 வாட்டியாக தூக்கி இருக்குதும்பாங்க. அப்போ இந்த சாப்பாட்டு குக்கர் அது கேஸ் அல்லவா, சாப்பாட்டு குக்கர் தூக்கிடு. இதெல்லாம் வந்து இயற்கையாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அதிகமாக ஆயிலி நட்சத்திரக்காரர் புல்கை சட்டை போடுவாங்களான்னா போடுவாங்க. பெண்களாக இருந்தாலும் கூட இது வரைக்கும் புல்கை சட்டை போட்டுக்குவாங்க. அப்போ ஒரு பக்கம் போகும்போதும் கூட நிறைய பீரோ நிறைய துணி வச்சுருப்பாங்க. சாதாரணமான துணி போட்டு வருவாங்க. கொஞ்சம் நல்ல துணி தான் எடுத்து போட்டு வரலாமலன்னு சொன்னேன், இதுக்கு என்ன அப்படிம்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்கிட்ட இயற்கையாக வரக்கூடிய ஒரு இது தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர் தாய்க்கு ஆயில் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம், அப்பாவுக்கு தோஷம்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா முதல்ல ஒரு அதாவது நம்ம கடைசியில் இதை தப்பாக நினச்சிக்க வேண்டாம். கடைசியில் அதாவது அப்பா கொஞ்சம் முதல்ல முந்துவார். இதுதான் ஆயிலியத்தினுடைய ஒரு இதுன்னு சொல்லுவோம். அப்போ வீட்டருகில் பைப்பு தொட்டி கிணறு இதெல்லாமே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலி நட்சத்திரம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரச்சனைங்க நிறைய வரும். அதாவது ஆரம்ப காலத்தில் ஒரு 29 வயசுக்கு அந்த பக்கம் கல்யாணம் முடிச்சாங்கன்னா சில பேருக்கு ஆயிலி நட்சத்திரம் 2 தாரம் ஆகும். 2 தாரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக 2 தாரம் அந்த குடும்பத்தில் வந்து 2 தாரம் 2 கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்களான்னா அதெல்லாம் பெரும்பாலும் வரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனை பிரிவினைகள்லாம் வரும். 2 தாரம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் வர்றதெல்லாம் அதனால தான் 29 வயசுக்கு மேலே இந்த ஆயிலி நட்சத்திரத்தை அதிகமாக 29 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கோங்க, பிள்ளைகளாக இருந்தால் ஒரு 26 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அந்த ஒரு நட்சத்திரங்களுடைய தோஷத்தை வச்சு தான் நம்ம ஒரு எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு நட்சத்திரத்தினுடைய தோஷத்தை வச்சு தான் நம்ம இதெல்லாம் வந்து சொல்கிறோம். அப்போ இவங்களுக்கு வந்து அந்த புதனுடைய நட்சத்திரமாக வர்றதுனால யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பத்திரப்பதிவு இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்து பிள்ளைகள்லாம் வரும். அதில் எப்போவுமே நம்ம ஒருக்காங்கிறது 2 வாட்டி திருப்பி வாங்கி படித்து பார்த்துட்டு அது கையெழுத்து போடணும். இதெல்லாம் வந்து இந்த ஆயிலி நட்சத்திரக்காரருங்க இதெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி அதிகமாக காதல் கல்யாணம் பண்ணுவாங்களானாலும் அந்த வீட்டில் காதல் கல்யாணம் இருக்குது, இல்லைன்னா இவங்கள காதல் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாமியாருக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். மாமியாருக்கு ஆகாத நட்சத்திரம்னா மாமியார் இறந்து போக மாட்டாங்க. மாமியாருக்கு இவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஒத்துழைப்பு வராதுங்கிறதுக்காகத்தான் இது மாமியாருக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் புன்னை மரம் வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாமான்னா வைக்கலாம். அதே மாதிரி இவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்துக்கு மேல் 2 திருமணம் உண்டு. வாட்டர் டேங்க் வீட்டுக்கிட்ட இருக்கும்னெல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் இந்த நட்சத்திரம் தான். அதே மாதிரி விரல் அடிபடு பின் வயதில் வந்து இந்த கைகால் வந்து லேசாக நடுக்கம் வரும், கால் வீக்கம் வர்றது. அப்போ இதெல்லாம் வருமானா இந்த நட்சத்திரக்காரருக்கு இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆயிலி நட்சத்திரம் அப்படின்னு தான் சொல்கிறோம்.